என்னை புகழ்ந்து பாடிய பிள்ளை இறந்து கிடப்பதை என்னால் பார்க்க முடியவில்லையே சுவாமி, என்னால் பார்க்க முடியவில்லையே. ஆண்டவா, திருநாவுக்கரசர் இந்த புனித நாள் வந்த புனித நாளில் என் பிள்ளை இறந்ததாக மாற்றிவிட்டீர்களே. நான் யாருக்கும் எந்த தீங்கும் நினைத்தது கூட இல்லையே. என் பிள்ளைக்கா இப்படி? தாங்கள் செய்த தொண்டுக்கு எல்லாம் பலன் இதுதானா? இறைவா, எதற்காக எங்களை இப்படி சோதிக்கிறீர்கள்? பிள்ளை இறந்த செய்தி கேட்பில் சுவாமிகள் அமுது உண்ணாமல் போய்விடுவார். அதற்கு என்ன செய்ய சொல்கிறீர்கள்? பிள்ளையை ஒரு அறையை மறைத்து வைத்துவிடு. திருநாவுக்கரசருக்கு அமுது படைத்து அவர் சென்ற பின் உறவுகளுக்கு சொல்லி ஆக வேண்டியதை பார்ப்போம். பிள்ளையின் சடலத்தை வைத்துக் கொண்டு சுவாமிக்கு அமுது படைக்க என்னால் முடியாது சுவாமி, என்னால் முடியாது. அவர் முன் எப்படி கண்ணால் இழுந்து வழியும் கண்ணீரை துடைத்துக் கொண்டு ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஏன் எழுந்து விட்டீர்கள்? என் உள்ளம் இருளில் சூழ்ந்து விட்டது. இனம் புரியாத வேதை என்னை வாட்டுகிறது. இந்த வீட்டில் முன்பிருந்த தெய்வக்கலை இப்போது இல்லை. மரண ஓலம் எதிரொலிக்கிறது. ஐயனே, ஏதோ இங்கு நடந்திருக்கிறது. உங்கள் பிள்ளை திருநாவுக்கரசர் எங்கே? கூப்பிடுங்கள் அவனை. அவன் வரமாட்டான் சுவாமி. ஏன் வரமாட்டான்? தாயே, நீங்களாவது சொல்லுங்கள், அவனுக்கு என்ன நேர்ந்தது? எதற்காக இப்படி அழுவீர்கள்? எதுவாக இருந்தாலும் மறைக்காமல் என்னிடம் சொல்லுங்கள். இருவரும் இப்படி அழுதால் நான் என்ன செய்வேன்? சொல்லுங்கள், சொல்லுங்கள். சுவாமி, வாழை இலை பறிக்க சென்ற மகனை நாகம் ஒன்று தீண்டி அவன் மடிந்து விட்டான் சுவாமி. அதை தாங்கள் நினைத்தால் எங்கள் இல்லத்தில் அமுது உண்ணாமல் போய்விடுவீர்கள் என்று இதை சொல்லாமல் மறைத்து விட்டோம். எங்களை மன்னித்து விடுங்கள் சுவாமி. என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? பிள்ளையின் பிணத்தை வைத்துக் கொண்டு எனக்கு உணவு படைத்த துணிந்து விட்டீர்களா? பாசத்திலே பெரிய பாசம் பிள்ளை பாசம் என்பார்களே, அதைவிட இந்த அடியவனுக்கு அமுது படைப்பது பெரிதாகி விட்டதா? தங்களுக்கு குருவை விட பிள்ளையின் உயிர் பெரிதில்லை என்று நினைத்து விட்டுகிறார். தாயே மரகதம், பிள்ளையை பறிகொடுத்து விட்டு எப்படி எனக்கு அமுது படைக்க உனக்கு பணம் வந்தது? எனக்கு அமுது படைக்க எப்பமா வந்து யோகிகளையும் ஞானிகளை விட ஒரு படி